Hi dear students, welcome to this session. In this session we are going to discuss about 9th standard science நம்ம physics part உள்ள அந்த lessons எல்லாம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். And நமக்கு சயின்ஸ்ல 3 பார்ட்டா நம்ம பிரிச்சிருப்போம். ஒன்று வந்து physics, another one chemistry, another one biology. ஸோ இங்கே ஃபிசிக்ஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டோட்டலாக we have 9 lessons. So totally 9 lessons. So நம்ம 8th ஸ்டாண்டர்டில் நம்ம படித்தது வந்து நம்ம how many lessons we have studied means 8 lessons. இங்கே நம்ம நியூவாக ஒரு லெசன்ஸ் நம்ம பார்க்க போகிறது வந்து மோஷன். ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் ஒரே ஒரு லெசன் தான் நீங்கள் கொஞ்சம் அதுவும் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி we have discussed some related to points. கொஞ்சம் அதை பற்றி நம்ம ஏற்கனவே 8th நம்ம படிச்சிருப்போம். பட் இங்கே நம்ம 9th கொஞ்சம் அதை எலாபரேட்டாக படிப்போம். பட் ரிமைனிங் 8 லெசன்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லாமே 8th ஸ்டாண்டர்டில் உள்ளதான். ஸோ நம்ம 9th கொஞ்சம் எலாபரேட்லி we are going to study that all the topics. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லெசன் யூனிட் 1. ஸோ யூனிட் 1 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட்ஸ். ஸோ மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு டே டு டே லைஃப்பில் தட் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் மெஷர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சயின்டிஃபிக் ஸ்டடிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் அதர் திங்ஸ் நமக்கு மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஸோ அதை அப்போ மெஷர்மெண்ட் அப்படின்னா என்ன, ஸோ எப்படி நம்ம அதை குவான்டிட்டிஸ்க்கு நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், யூனிட்ஸை வச்சு நம்ம எப்படிலாம் மெஷர் பண்ணுறோம் அப்படின்றத இந்த லெசன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். யூனிட் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மோஷன். யூனிட் 2 வந்து மோஷன் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் அதோட பொசிஷன்ஸ் வேரி ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ அதெல்லாம் நம்ம பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதோட வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் இப்படி ஒவ்வொரு குவான்டிட்டியாக நம்ம டெஸ்கிரைப் பண்ணுவோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் நம்ம 8th நம்ம படித்தது தான். ஸோ ரேண்டம் மோஷன்ஸ், ஆசிலேட்டிங் மோஷன்ஸ், சர்க்குலர் மோஷன்ஸ், லீனியர் மோஷன்ஸ், இது எல்லாமே நம்ம டைப்ஸ் ஆஃப் மோஷன்ஸ். ஸோ இதை பற்றி நம்ம படிக்கிறது தான் நம்ம மோஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். யூனிட் 3. ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து மெஷர்மெண்ட், செகண்ட் யூனிட் வந்து மோஷன்ஸ், தேர்ட் யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளூயிட்ஸ். ஃப்ளூயிட்ஸ் விச் இஸ் நத்திங் பட் நம்ம ஒரு சப்போஸ் ஃப்ரெஷ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு நெயில் எடுத்துக்குவோம் சரிங்களா, ஒரு சின்ன ஆணி. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தண்ணியில் போட்டிங்கன்னா அது உள்ளே முங்கிடும். அதே இது ஈவன் நீங்கள் ஷிப் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய கப்பல் வந்து அது வந்து கம்பேர் டு நெய் ஆணியை கம்பேர் பண்ணும்போது ஹெவியர் ஆப்ஜெக்ட். ஸோ ஆனால் அது வந்து நம்ம ஈஸியாக வந்து கடலில் வந்து ஃப்ளோட் ஆகுது. ஸோ அது எப்படி, அதெல்லாம் என்னென்னா ஃப்ளூயிட்ஸில் நம்ம நிறைய அதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ப்ரெஷர்னா என்ன, வால்யூம்னா என்ன, டென்சிட்டினா என்ன, ஸோ அகெயின் சாலிட், லிக்விட், கேஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ளூயிட்ஸை வந்து நம்ம எதை சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கிறது தான் யூனிட் 3ல் ஃப்ளூயிட்ஸை பற்றி நம்ம அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் யூனிட் 4. ஸோ யூனிட் 3 வந்து ஃப்ளூயிட்ஸ். யூனிட் 4 பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டின்னு நம்ம 8th படிச்சிருப்போம். இங்கே வந்து எலக்ட்ரிக் charge and electric current. Okay, electric charge and electric current. So electric charge, electricity la namakku atoms, we know the atoms is the smallest particle contained in electron, proton, neutron. So inga nama electron, proton, neutron இதெல்லாம் சொல்றது எல்லாமே நியூட்ரான்ன்றது சார்ஜ்லெஸ் பார்ட்டிகல். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் வந்து சார்ஜஸ். இது வந்து ஃபண்டமெண்டல் சார்ஜஸ். ஸோ இதை வச்சு நம்ம எலக்ட்ரிக் சார்ஜஸ்லாம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன் நம்ம கிளாஸிஃபை பண்ணுவோம்.
அண்டு இதை ரிலேட் பண்ணி எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன, எலக்ட்ரிக் கரண்ட்டில் எலக்ட்ரிக் சர்க்யூட், எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடில் எலக்ட்ரிக் சர்க்யூட்னா என்ன, அப்புறம் அதோட அட்வான்டேஜஸ் என்ன. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக் சர்க்யூட்டில் என்னென்னலாம் அது சீரீஸ் பேரலல், ஸோ நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி ஃபுல் இன் டீட்டெயில்டு வி ஹவ் டிஸ்கஸ்டு யூனிட் 4 எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டு. ஸோ எலக்ட்ரிசிட்டின்றது அதுவும் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் சோர்ஸ், அது இம்பார்ட்டன்ட் ஸ்டடி. ஸோ இதை பற்றி நம்ம படிக்கிறது தான் எலக்ட்ரிக் சார்ஜ் அண்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டில் இன்னும் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு நம்ம சேர்ந்து படிப்போம். ஸோ யூனிட் 4 முடிஞ்சிருக்கு. அண்ட் தென் யூனிட் 5 நமக்கு நீங்கள் லாஸ்ட் ஐ திங்க் யூனிட் 7ல் நீங்கள் படிச்சிருக்கீங்க மேக்னெட்டிசம். இங்கே நம்மளுக்கு யூனிட் 5 வந்து மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம். ஸோ மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிசம். ஸோ மேக்னெட்டிசம் அப்படின்றது தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. மேக்னெட் அப்படின்றது நம்மளுக்கு நிறைய யூசேஜ் இருக்குது. ஸோ அப்போ மேக்னெட்னா என்ன, அப்புறம் மேக்னெட்டிக் அது 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 அந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு எந்த மாதிரி ஆக்ட் ஆகுது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். ஸோ மேக்னெட்டிக் லைன்ஸ் அந்த ஃபோர்ஸை எப்படி கிரியேட் பண்ணுது, அண்ட் தென் எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் எப்படி ஆக்ட் ஆகுது. ஸோ எந்தெந்த இதெல்லாம் வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் நமக்கு டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் ஆகுது. ஸோ அதோட நிறைய யூசேஜை அப்ளிகேஷன்ஸை, ஸோ நிறைய தியரியை வந்து நம்ம மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் தென் யூனிட் 6 யூனிட் 5 வந்து மேக்னெட்டிசம் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிசம். யூனிட் 6 பார்த்தீங்க அப்படின்னா லைட். ஸோ யூனிட் 6 வந்து லைட், இது நமக்கு 8th இருக்கு. அண்ட் தென் யூனிட் 7 பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 7 வந்து சவுண்ட். ஸோ லைட் அண்டு சவுண்ட், நீங்கள் தமிழ் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சேம் ப்ரொனவுன்சியேஷன் தான், சேம் ஒரு லெட்டர் தான் சேஞ்ச் ஆகும், சரிங்களா. ஸோ இங்கே ஒளி ஒளி அப்படின்னு மாறும். பட் இங்கே லைட்டு சவுண்டு நம்ம ஈஸியாக இங்கிலீஷில் ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடலாம். ஸோ இட் இஸ் ஸ்டடி ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன்ஸ். நமக்கு வந்து எப்படி வந்து நம்மளுக்கு லேட்ரல் இன்வர்ஷன்ஸ், எப்படி லைட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே படிப்போம், அதோட ஸ்பீட் என்ன, இப்போ எல்லாத்தையுமே நம்ம இன் டீட்டெயில்டாக நம்ம கிளாஸிஃபை பண்ணுறது, அதை ஸ்டடி பண்ணுறது எல்லாமே நம்ம லைட்டில் நம்ம படிச்சிருக்கோம், இப்போ படிக்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸும் நம்ம இதில் லைட் லெசனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து எப்படி ப்ராபகேட் ஆகுது. ஸோ அது ரெண்டுமே லைட் அண்ட் சவுண்ட் வந்து எப்படி வேவாக ஆக்ட் ஆகுது, ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்ன, ரெண்டோட ஸ்பீடெலாம் என்ன, சவுண்டோட அப்ளிகேஷன்ஸ் என்ன. சவுண்டு வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தட் வெரி இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து சவுண்டு வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மஸ்ட், ஏன்னா நம்ம பேசுகிறது மூலமாக தான் கம்யூனிகேட் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ சவுண்ட் அப்படின்றது அதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். சவுண்டில் நம்ம இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா சோனார், இதில் நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது சவுண்ட், லைட் அண்ட் சவுண்டில். சவுண்ட் அப்படின்றப்ப நிறையா இருக்குது. இப்போ ஒரு பில்டிங் கட்டுறாங்க, அங்கே யூஸ் பண்ணவே இல்லை, எந்த திங்ஸுமே இல்லை, பில்டிங் மட்டும் இருக்குன்னு வச்சுங்களேன். பேசும்போது இல்லை நம்ம சவுண்டை வந்து ரைஸ் பண்ணும்போது எக்கோ அடிக்கும். நீங்கள் கிளாஸ் ரூம்க்கே வாங்க, யாருமே இல்லை, எந்த பெஞ்சஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா அந்த எக்கோ சவுண்டை வந்து we have to feel. ஸோ அப்போ எக்கோனா என்ன, ஸோ அப்போ அதோட சவுண்டில் வாய்ஸோட அந்த பிச்சு எல்லாமே டோட்டலாக என்டையர் அபவுட் சவுண்ட் we have to study many things related to light and sound. நிறையா இது ரிலேட்டடாக உள்ள எல்லாத்தையுமே நம்ம படிப்போம். அண்ட் யூனிட் 8 ஐ திங்க் யூனிட் 8 லைட் அண்ட் சவுண்டுக்கு அப்புறம் வந்து நம்ம இடையில ஒரு லெசன்ஸ் வந்து ஹீட். சாரி, இங்கே வந்து நமக்கு யூனிட் 5 யூனிட் 6
யூனிட் 4, யூனிட் 5, யூனிட் 6, யூனிட் 7, யூனிட் 8 வந்து நம்மளுக்கு ஹீட்டு. ஸோ ஹீட்டுன்ற லெசன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே நம்மளுக்கு யூனிட் 8 வந்து சவுண்டு, யூனிட் 7 வந்து ஹீட். ஸோ லைட்டுக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு ஹீட் இருக்கும், தென் சவுண்ட் இருக்கு. ஸோ ஹீட் அப்படின்றது தெர்மோடைனமிக்ஸ், தெர்மல். ஸோ தெர்மல் ப்ராப்பர்ட்டி. ஸோ ஹீட்டில் வந்து நம்ம கன்வர்ஷன் இருக்கு. ஸோ நம்ம ஐ திங்க் 8th 7th 8th நம்ம படிச்சிருப்போம். டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா, அதோட யூனிட்ஸ்லாம் எப்படி, டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் நம்ம படிப்போம். இதில் ஹீட்ன்ற லெசன்ஸில் இதில் நிறைய தியரிஸ் அண்ட் சம் ப்ராப்ளம்ஸ் நிறைய எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுவோம். எல்லாத்துலேயுமே நம்ம எல்லா லெசன்ஸ்லேயுமே ப்ராப்ளம்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது, எல்லா நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட் லெசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஹியர் லாஸ்ட் லெசன் யூனிட் 9. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஸோ யூனிட் 9 வந்து யூனிவர்ஸ். ஸோ யூனிட் 9 வந்து யூனிவர்ஸ். யூனிவர்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஸ்டடி அபவுட் சோலார் சிஸ்டம், சரிங்களா, ஏஜ் ஆஃப் யூனிவர்ஸ், இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்புறம் நிறைய லாஸ் வந்து ரிலேட்டட் டு யூனிவர்ஸ், கெப்லர்ஸ் லா, கலீலியோ வந்து எப்படி வந்து ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவாங்க. அதில் வந்து எப்படி வந்து அதோட டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது, சன் அண்ட் எர்த்து, அந்த டிஸ்டன்ஸ்லாம் நம்ம கெப்லர்ஸ் லா வந்து கெப்லர்ஸ் லா சயின்டிஸ்டோட அந்த லாஸ் எல்லாத்தையும் படிப்போம், கெப்லர்ஸ் லா. ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி அண்ட் யூனிவர்ஸ் அப்படின்றப்ப நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா, அஸ்ட்ரானமிக்கலில் இஸ்ரோ, ஐஏஏ இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் அஸ்ட்ரானமி, ஐஎஸ்ஆர்ஓ, இஸ்ரோ அப்படின்னு சொல்லுவோம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். ஹியர் இஸ்ரோ, ஐஎஸ்எஸ். ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அண்ட் இந்தியன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம யூனிவர்ஸில் படிப்போம். last lesson unit 9. Now we are going to learn about some introduction part alone. சும்மா மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன, ஸோ அதை நம்ம அதோட இம்பார்ட்டன்ஸ் இன் டே டு டே லைஃப்பில் நம்ம என்ன அப்படின்றத பற்றி படிக்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டைம், ஹைட், டெம்பரேச்சர், லென்த், வெயிட், இது எல்லாமே நம்ம மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ லெட்ஸ் கோ அபவுட் வி ஆர் கோயிங் டு லேர்ன் மெஷர்மெண்ட்ஸ். இந்த ஃபஸ்ட் லெசனில் நம்ம தட் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ், what we are going to study about this, we able to study this fundamental and derived quantities and their units. Fundamental quantity na enna, derived quantity na enna, அதோட யூனிட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத படிப்போம். அண்ட் ரூல்ஸ் டு பி ஃபாலோடு வைல் எக்ஸ்ப்ரெஸிங் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் இன் எஸ்ஐ யூனிட். ஸோ வாட் ஆர் த ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் வைல் ரைட்டிங் எஸ்ஐ யூனிட்ஸ். அண்ட் சயின்டிஃபிக் நோட்டேஷன்ஸ், measuring instrument, know the characteristic of measuring instrument. And vernier caliper, screw gauge, small instruments ku, small measurements ku nama vernier caliper and screw gauge use பண்ணுவோம். ஸோ அதை வச்சு from this how to measure the small amount of value. Last one, find the weight and weight of an object using spring balance.
ஃபிசிக்கல் பேலன்ஸ், ஸ்ப்ரிங் பேலன்ஸ் ரெண்டு இருக்குது. இதை நம்ம ஸ்ப்ரிங் பேலன்ஸில் ஹவு டு ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். லாஸ்ட் ஒன் accurate measurements. Know the importance of accurate measurements. ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷன் பார்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் இஸ் த பேசிக் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் சயின்டிஃபிக் ஸ்டடி. சயின்டிஃபிக் ஸ்டடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மெஷர்மெண்ட். சயின்டிஃபிக் ஸ்டடிக்கு மட்டும் இல்லை, இட் பிளேஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் அவர் டே டு டே லைஃப் ஆல்சோ. எப்படி டே டு டே லைஃப்பில் நமக்கு யூஸ் ஆகுது? while finding your height, buying milk for your family, timing the race completed by your friend and so on. You need to make measurements. height measure பண்ணுறோம். ஸோ ஈவன் ஒரு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம், மால்லையோ இல்லை ஷாப்லேயோ, நம்ம இப்போ மில்க் வாங்க போகிறோம் அப்படின்னா பையிங் எ மில்க் ஃபார் அவர் ஃபேமிலி. ஸோ ஃப்ரெண்டு வந்து ஒரு ரேஸில் போகும்போது அதோட டைமிங் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ அவங்க எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த டைமிங்கை வந்து நம்ம, இது எல்லாமே என்னென்னா மெஷர்மெண்ட்ஸ் தான். ஸோ மெஷர்மெண்ட்ஸ் இல்லாமல் நம்ம எதையுமே நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறத, அதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் ஆன்சர் கொஷின் லைக். ஸோ எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ்க்கெலாம் மெஷர்மெண்ட்ஸ் ஆன்சரை தருது அப்படின்னா, ஹவு லாங், ஹவு ஹெவி அண்ட் ஹவு ஃபாஸ்ட். ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் தர்றது. ஃப்ரம் திஸ் வி ஹவ் டு அப்டைன் த ஆன்சர்ஸ் மெஷர்மெண்ட்ஸ்லேருந்து தான் நம்ம இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்கு நம்ம ஆன்சரை வந்து சொல்ல முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இஸ் அபவுட் அசைனிங் எ நம்பர் டு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் ஆர் ஈவெண்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஆர் ஈவெண்ட்டு, ஸோ அதோட கேரக்டர், அந்த ஆப்ஜெக்ட் ஆர் ஈவெண்ட்டோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதை எப்படி நம்ம அசைன் பண்ணிக்கிறோம்னா நம்பரில் நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். ஸோ கேன் பி கம்பேர்டு வித் அதர் ஆப்ஜெக்ட்ஸ் ஈவெண்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாஸை நம்ம செக் பண்ணுறோம், ஒரு லென்த்தை செக் பண்ணுறோம், வெயிட் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஜெக்டை வந்து நம்ம செக் பண்ணுறோம். ஈவெண்ட் அப்படின்றது ஏதாவது ஒரு இப்போ ஈவெண்ட் நடக்குது, ரேஸ் அப்படின்னா அங்கே நம்ம வந்து அசைனிங் நம்பர், ஒரு நம்பரை வச்சு நம்ம அந்த யூனிட் நம்ம தேவைப்படும். ஸோ ஒரு கம்பேர்டு வித் அதர் ஆப்ஜெக்ட். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு, ஒரு ஈவெண்ட்லேருந்து இன்னொரு ஈவெண்ட்டுக்கு நம்ம ஈஸியாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்பேர் பண்ணுறோம். ஸோ நம்பரை வச்சு ஈஸியாக நம்ம ஒரு நம்பரை அசைன் பண்ணி அதிலிருந்து நம்ம ஈஸியாக கம்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தட் இஸ் நத்திங் பட் மெஷர்மெண்ட். பட் நீங்கள் டெஃபினிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது, டிஃபைன்ட் அஸ் டிட்டர்மினேஷன் ஆஃப் சைஸ் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் குவான்டிட்டி. இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் அப்படின்னு சொல்கிறது, இப்போ நம்ம ஈவன் மாஸ், லென்த், இதெல்லாமே அளவு அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ சைஸ், மேக்னிடியூட், வேல்யூ, ஸோ மேக்னிடியூட் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ இப்போ எதை டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா டிட்டர்மினேஷன் ஆஃப் சைஸ் ஆர் மேக்னிடியூட் ஆஃப் குவான்டிட்டி. ஸோ இன் திஸ் லெசன் we are going to able to know, will learn about measurements and the characteristics of measuring instruments. Okay, ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் எல்லாமே ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் நம்ம மெஷர் பண்ண. இப்போ வாட் எவர் வி ஹவ் டு மெஷர், தட் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். தட் தென் தேர் யூனிட்ஸ் we will discuss next class. physical quantities என்ன அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா the quantity can be
Physical quantity is a quantity that can be measured. Physical quantity அப்படின்றது that is one of the quantity that can be measured. ஸோ மெஷர் பண்ணுறதா இருக்கணும். நம்ம அந்த குவான்டிட்டியை வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். தட் கேன் பி மெஷர்ட், தட் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஸோ ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன் 2 types. One is fundamental quantities and another one is derived quantities. Fundamental quantities, derived quantities. So first one is fundamental quantities. என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். Quantities which cannot be expressed in terms of any other physical quantities are called fundamental quantities. பாருங்க, வேறு எந்த physical quantities வச்சோம், any other physical quantities, வேறு எந்த physical quantities வச்சோம் நம்மளால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. cannot be expressed in terms of any other physical quantities. For example, இப்போ பேஸ் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி மாஸ் இருக்குது. மாஸ்ன்றது நமக்கு பேஸ், அதுதான். ஸோ அதை வச்சு நம்ம வேறு எந்த குவான்டிட்டியுமே நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் cannot be expressed in terms of any other physical quantities. ஒரு குவான்டிட்டி இருக்குன்னா வேறு எந்த குவான்டிட்டியும் வச்சு நம்மளால் அதை மெஷர் பண்ண முடியாது, எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். ஓகே, ஸோ அகைன் we will recapitulate. Fundamental quantity அப்படின்றது quantities which cannot be expressed in terms of any other physical quantities are called fundamental quantities. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, லென்த்து, மாஸு, டைம், டெம்பரேச்சர், எக்ஸெட்ரா. So we will discuss about that fundamental quantities and derived quantities briefly. Now what is fundamental quantities அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லென்த்து, மாஸ், டைம் அப்படின்றது மூணுமே நம்ம என்னென்னு சொல்லலாம், பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை டோட்டலாகவே பேஸ் குவான்டிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் இதில் ரொம்ப நம்ம இந்த 3 குவான்டிட்டிஸ், லென்த்து, மாஸு, டைம், இதை மூணையும் நம்ம பேஸ் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். Next one, derived quantity. Derived quantities, which is nothing but a quantity which can be expressed in terms of fundamental quantities, are called derived quantities. ஒரு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா that is nothing but derived quantities which can be expressed in terms of fundamental quantities are called derived quantities. For example, area. So area which is nothing but L into B. So L which is nothing but length. Breadth, that is also length, in terms of length only. So இப்போ length வச்சு நம்ம another one new quantity, that is nothing but derived quantity. ஸோ அப்போ இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வச்சு நம்ம எதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம், derived குவான்டிட்டியை கொண்டு வர்றோம். that is nothing but derived quantities. Okay, area, volume, density, these are all example for derived quantities. So etc. நிறைய இருக்குது. ஸோ அப்போ கேன் பி எக்ஸ்ப்ரெஸ்டு in terms of fundamental quantities அப்படின்றது derived quantity. cannot be expressed in terms of any other physical quantities, fundamental quantities இல்லை physical quantities, which is nothing but fundamental quantities அப்படின்னு எடுத்துக்கிறோம். எந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸை வச்சோம் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, தட் இஸ் நத்திங் பட் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். கேன் பி எக்ஸ்ப்ரெஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் ஆர் கால்டு டெரைவ்டு குவான்டிட்டிஸ். ஓகே, ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை வச்சு தான் நம்ம டெரைவ்டு குவான்டிட்டிஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஓகே, நவ் யூ ஹாவ் டு லேர்ன் வாட் இஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, டெரைவ்டு குவான்டிட்டி. Okay, thank you students.